இல்லாத பஞ்சாயத்து, பெரிய சுப்ரீம் கோர்ட், வேலை வெட்டி இல்லாத 4 கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா? டேய், ஏன்டா இப்படி சத்தம் போட்டு பேசுற? எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது. ஊரை பகைச்சிட்டா வேரோட கெடும்பாங்க. அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா? முதல் பாத்தி அதை நமக்கு கொடுத்துருக்கடா. அவனுங்க பஞ்சாயத்துல பேசி சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுனீங்களா? டேய் முத்தையா, என்னடா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவங்கிற. என்னதான் இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன், கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. அந்த ஆள் அப்படி நினைச்சானா? தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணுமா? அவ்வளவு பெரியவரை என் காதுபட மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்லப்பா. சரிம்மா, உன் சகோதர பாசத்தை நான் மதிக்கிறேன். உங்க அண்ணன் மதிச்சானா? அதுக்கு தான் கடவுளா பார்த்து கேஸ நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு உங்க அண்ணனை தலைகுனிய வச்சுட்டான். அதான் கடவுளா பார்த்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரப்பா. அப்புறம் நீயே அவரை கேவலப்படுத்துற. சரி சரி, அதோட பேச்ச விடுங்க. பெருசா அண்ணனுக்காக பறிஞ்சுக்கிட்டு வந்துட்டா. ஓடி உள்ள. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, பேசி முடிச்சிட வேண்டியதானே? பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? பையன் இந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, முகூர்த்தத்தை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? பேஷா. பொண்ண வர சொல்றீங்களா? மங்களா, மங்களா, ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க? உடனே எடுத்து கட்டிட்டு வா. அவங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. முடியாது, எனக்கு பிடிக்கல. என் மனசு தெரிஞ்சு ஏமா இப்படி எல்லாம் வம்பு பண்ற? அட அறிவு கட்டவே, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? நானாடி உனக்கு குறுக்க நிக்கிறேன். அவன் யாருடி? என் அண்ணன் மகன். நீ சொன்னதும் என் மனசு குளிர்ந்து போச்சு. உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா? போதாதுக்கு உங்க அண்ணன் வேற சேர்ந்துகிட்டு குதிக்கிறான். நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு இப்படி கண்ணா முன்னாடி பிரிக்க சொல்றியா? அவன் மூச்சியும் மோகர கட்டியும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வீடு 2 ஆயிடும். இந்த பாருமா, இங்க என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்ச நான் அருளிவதை அரைச்சு குடிச்சிட்டு செத்தாலும் சாவனை தவிர அந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். இது என்னடி இது கூத்தா இருக்குது? ஆத்தாலும் பிள்ளையுமா அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறிய? ஒண்ணு இல்லைங்க, இவளுக்கு தலைய வலிக்குதுன்னு உட்கார்ந்து அழுது. தைலம் ஏதாவது தேய்ச்சி விட்டீங்களா? இல்ல. அம்மாடி, என்ன இது சின்ன புள்ள மாதிரி தலைவலிக்கலாம போய் அழுவாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு. மருமக எப்படி இருக்கான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டாளுங்க நான் என்ன பதில் சொல்றதுன்னா பாக்கலாம்னு வந்தேன். அத்தோ, அலங்காரம் பண்ணாமலே இம்புட்டு அழகா இருந்தா டிவி சிங்காரிசி நகை நட்டெல்லாம் போட்டா ஊரு கண்ணுல பட்டு போயிரும். ஆத்தடி, நீ தூங்குமா? இந்த பாருங்க, நல்ல தயிரங்கிலும் தேய்ச்சி விடுங்க. பொண்ணு வகையில எங்களுக்கு பூரண சம்மதம். ஆத்தா, கல்யாண தேதிய குறிச்சு வைங்க, சமாளிச்சு போடுவான். நான் வரட்டுமா? அம்மாடி, நீ தூங்குமா? நான் வரேன். செண்பகம், என்னம்மா ரொம்ப தலைவலிக்குதோ? அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து அழுவுற அளவுக்கு. இந்த நாடகம்லாம் எங்களுக்கு புரியாது நினைக்கிறியா? செருப்பு பிஞ்சு போகும். அவன் தான் மாப்பிள்ள, நீ தான் பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு தெரியுமில்ல? அப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்க, நான் இன்னைக்கே புறப்படுறேன். அதை செய்யடா முதல்ல. மாமா. செண்பகம், ஏன் இப்படி ஒடியார? முகம்லாம் ரொம்ப அழுது வீங்கின மாதிரி இருக்கு. மாமா, என்னைய புளியம்பட்டியில இருந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள சினிமா கொட்டக்காரன். அப்பாவும் அண்ணனும் நீ அவர்தான் கட்டிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதானா? நான் என்னமோ தான் நினைச்சிட்டேன். அவர் நல்ல மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். சினிமா கொட்ட ஓனதானே, கட்டிக்க. டெய்லி ஓசில படம் பார்க்கலாம். மாமா, நீங்களும் விளையாடாதீங்க. நான் மனசு நொந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி பேசுனீங்க, நான் ஏதாச்சும் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். நான் இருக்கும்போது மாதிரி பேசக்கூடாது. அல்லாத மாமா, யாரோ வர மாதிரி தெரியுது. வா. நிலைமை புரியா பேசாத. நம்ம கல்யாணத்துல உங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல, எங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? நாம 2 பேரும் ஒரு முடிவு பண்ணியாகணும். செத்துறலாங்கிறீங்களா? அச்சே, பைத்திய கதை நான் பேசிக்கிட்டு. நாம ஏண்டி சாகணும்? 2 பேரும் வாழ்ந்து காட்டணும். சரி மாமா, எப்ப கிளம்பலாம்? உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும். மாமா, இது மட்டும் நடக்கலன்னா நாளை காலையில என் போனதை தான் நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கும்போது ஏன்பா தங்கராசு, சோழ கொல்லையில இந்த பொண்ணோட தனியா இருந்தியா? ஆமாங்க. அது தப்பு இல்லையா? நாங்க தப்பா நடக்கலங்க. இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு
என்கிட்ட வந்து சொல்லி அழுதுச்சு. நான் ஆறுதல் சொன்னேன், அவ்வளவுதான். நேரடியாவே கேக்குறேன், நீ இந்த பொண்ணை விரும்புறியா? ம். ஏமா நீ என்ன சொல்ற? நான் கட்டிக்கிட்ட இவரைத்தான் கட்டிக்குவேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஐயா, ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தரவு போடுங்க. நம்ம ஊர்ல கல்யாணமாகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசினாலும் சரி, இல்ல தப்பே பண்ணாலும் சரி, பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊரறிய அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். யோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதை நான் ஏத்துக்க முடியாது. அட, நீங்கனே ஒத்துக்க மாட்டேங்கிறது. போன வருஷம் கல்யாணமான காத்தமுத்து பைய வேறொரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணையே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானையா? அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? டேய், போய் பூசாரி கூட்டிட்டு வா. அம்மா, நீங்க போய் மஞ்சள் கயிறு எடுத்து வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. செத்தாலையும் போனதுக்கிட்ட வராத. து. இந்தாங்க, இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை, இது சாமிக்கு போட்டிருந்த மாலை. எங்க 2 பேரும் மாலை மாத்திங்க. போடுப்பா. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது. வாங்க போலாம். வாங்க மாமா, வாங்க. என்ன எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ஏண்டா சிவராணி, நடந்ததே ஏன் பேசிட்டு இருக்க? நடக்க போறது கவனி. இப்ப என்னடா நடந்துருச்சு? பய எவளாவது தரங்கெட்டவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டானா, இல்ல காலித்தனமா ஏதாவது செஞ்சிட்டானா? அந்த பொண்ணு யாருடா? உன் உடம்பிறந்த ரத்தத்துக்கு பிறந்தவதானடா. ஆனா அது கூட அந்த திமிர் பிடிச்ச பையன் ரத்தமும் சேர்ந்தல்ல ஓடுது. உன் கூட பேச என்னால முடியல. வயசானவன். டேய், நான் உங்க அப்பன் கூட பிறந்தவன்டா. கொஞ்சமாவது நினைச்சு பாருடா. டேய், ஏண்டா இப்படி தனிமரமா நிக்கிற? நம்ம வீட்டுக்குள்ள யார் வீட்லயோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா? நீ சொல்லலாம் என் மவன் இல்லைன்னு, ஊர் சொல்லுமா? நாளைக்கு செவனாண்டியோட மவனும் மருமவளும் தெருவில் நின்னாங்கன்னா யாருக்குடா கேவலம்? போய் அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்லு. அதுதான் நமக்கு கௌரவம். என்னடா பேச மாட்டேங்கிற? எனக்கும் உன் மச்சானுக்கும் மறுவாத வச்சிருந்தீங்கன்னா உடனே புறப்படும், இல்ல நாங்க புறப்படும். என்னங்க நீங்க சின்ன மாமா புறப்புறேங்கிறாங்க, பதில் சொல்லுங்களேன். இங்க பாருங்க சித்தப்பா, நான் ஒண்ணு அந்த பையல போய் கூப்பிட்டு வர மாட்டேன். அவளுக்கு வேணா போய் கூப்பிட்டு வர சொல்லு. தகராசு ராஜா கண்ணே செண்பகம் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, விழுந்து கூப்பிடுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. பாப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். வேணாம்மா, அப்பா தான் கோவமா இருக்காரு. இல்லப்பா, உங்க அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. பாப்பா, என்னைக்கு இருந்தாலும் நீ போக வேண்டிய வீடுதானம்மா, போயிட்டு வா. இது முகூர்த்த புடவை, இது பொண்ணு அளப்புக்கு, இது உனக்கு. அப்பா, உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, தங்கச்சிக்கு 6 வளை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிமா? அம்மா, என்னாச்சு? என்னம்மா, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கிய. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அப்பா, என்ன நடந்துச்சு? செண்பகம், செண்பகம். அவ இங்க இல்லடா. என்னது? அவன்டா. இதெல்லாம் மூட்டை கட்டி வை, உன் கல்யாணத்துக்கு உதவும். அப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க?
நம்ம பொண்ணு செண்பகமும் அந்த பைய தங்கராசு சோளக்காட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு வம்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த ஊர் பெரிய பணக்காரங்க. இந்த முத்தையா பையன் இப்படி பண்ணிட்டானே மதனி. அழாத மங்களம், என்ன பண்றது? நம்ம 2 பேர் குடும்பத்தையும் கால நேரம் இப்படி சோதிக்கு. என் மதனி, என் மருமகனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? ஒரு சின்ன கீழல் கூட இல்லம்மா. மகமாயே, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் மங்களம், முத்தையன் பஞ்சாயத்து தலைவரை வெட்டிட்டானே, அவனை ஜெயில கீழ போட்டுருவாங்களா? போடட்டும். இல்லன்னா அவன் செஞ்ச வேலைக்கு போடாம இருப்பாங்களா? அறிவு கிட்ட பயலுக்கு பட்டாதான் புத்தி வரும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாத. முத்தையன் கொஞ்சம் முரட, உன் அண்ணனை மாதிரி முன்கோபக்காரன். அதுக்காக கூட பிறந்து புருஷனையே வெட்ட போயிருக்கானே. ஏதோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒன்னா சேரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதுலயும் பண்ண அள்ளி போட்டுட்டானே. ஏ மதனி, செண்பகம் எங்க? தண்ணிக்கு போயிருக்கா. மதனி, உன் மருமக எப்படி இருக்கா? அவ என் மருமக இல்லம்மா, என் மக. அவளுக்கு என்ன ராஜாதி மாதிரி இருக்கா. ஏய், மனுஷனை கிடைச்ச கொம்பேரி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்து மேல ஏறி கடிபட்டவன் போன வந்துச்சான்னு பாக்குமா? பையன் ஒழுங்கா வெட்டினாடா இல்லையான்னு பாக்க வந்தியா? எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டு படியா இருந்த? என்ன பெத்தவனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ரோசை கட்டு வந்து நிக்கிறிய? வெளியே போ. ஏய், போ வெளியே, போ வெளியே. வருது பாரு லோடக்கு. எந்த நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு புடிச்சது எனக்கு. என் பரம்பரையில ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் படியா இருந்து கிடையாது. இன்னைக்கு நான் ஏறிட்டேன். யார் செஞ்ச புண்ணியமோ என் மகன் இன்னைக்கு உயிரோடு இருக்கா. போகுது பாரு மாடு மாதிரி. ஏய், அண்ணன் நட, என்ன அண்ணன் நட, வேகமா போ. தேடி புடிச்சிருக்கான் பாரு.